குழந்தைகள் தான் தேசத்தின் எதிர்காலம். அவர்களை பாதுகாப்பதே நம் கடமை. ஒரு குழந்தையின் சிரிப்பு அழிந்தால் உலகின் அமைதி அழிந்துவிடும். இன்றைய கால சூழ்நிலையில் குழந்தைகள் பல பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். அதில் மிகவும் கொடூரமான ஒன்றுதான் பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரம். முதலாவதாக இப்போது பாலியல் துஷ்பிரயோகத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தையை பற்றி விவாதிக்க வருகிறார் யோசுவா. இந்த உலகத்தில் ஒவ்வொரு 10 நிமிடத்திற்கும் ஒரு குழந்தை பாலியல் தொல்லைக்கு உள்ளாகிறார்கள் என்பது ஆய்வுகள் கூறுகின்றன. இந்த விஷயம் எண்ணிக்கையாக மட்டும் பார்க்கப்படும் போது அதன் பின்னால் இருக்கும் அந்த குழந்தையின் கண்ணீர், பயம் மற்றும் மனவழியை நாம் மறந்து வருகிறோம். ஒரு எண்ணிக்கையாக மட்டும் பார்க்கிறோம். ஒரு நிமிஷத்துக்கு 10 பேர் ஒரு குழந்தை அப்படின்னு 10 நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை அப்படின்னு தான் பார்க்கறமே தவிர அந்த குழந்தையோட கண்ணீர், அந்த குழந்தை எவ்வளவு வழி அனுபவிச்சிருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். ஸோ ஒரு குழந்தைக்கு இப்படிப்பட்ட அநீதிக்கு உள்ளாகுது அப்படின்ற சூழ்நிலையில அநீதிக்கு உட்பட்ட அந்த குழந்தைய நம்ம எப்படி கையாளணும் அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு குழந்தை பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது ஒரு குழந்தையின் மனதிலும் அந்த குழந்தையோட வாழ்க்கையிலும் அழிக்க முடியாத, ஆற்ற முடியாத ஒரு புண்ணாக மாறிவிடுகிறது. இதை எப்படி கையாளணும்? இதை நம்ம கையாளும் போது அந்த குழந்தையோட எதிர்காலத்தை வாழ்க்கைய நம்ம தீர்மானிக்கிறவர்களா இருக்கிறோம். ஒரு குழந்தை உங்களுக்கு முன்பாக வந்து நான் என்ன இப்படி பண்ணிட்டாங்க, நான் யாரை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கண்ணீரோடு கவலையோடு ஒரு குழந்தை வந்து உங்க இடத்துல சொல்லும் போது நீங்க அந்த இடத்துல என்ன செய்யணும், நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த குழந்தையின் மனநலத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா ஏற்கனவே அந்த குழந்தை பயத்தோடு இருக்கும். அந்த குழந்தைக்கு அந்த நமக்கு இது கோபம் இருக்கலாம், இல்ல அந்த குழந்தை ஒரு நெருக்கத்தின் சூழ்நிலையில இருக்கலாம். ஸோ முதலாவது அந்த குழந்தையோட மனநிலையை நம்ம அறிந்து கொண்டு அந்த குழந்தைகிட்ட மென்மையா பேசி அந்த குழந்தையை முதலாவது நம்ம அமைதிப்படுத்தி அது ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடிய நபரா நம்ம தரத்துல இருக்கணும். அதற்கு முன்பாக உண்மையை சொல்லும் குழந்தைய நம்ம முதலாவது நம்பணும். அது ஒரு பச்சிலம் குழந்தையாக இருந்தாலும் உங்களையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த நபரிடத்துல நம்ம செல்லும் போது இந்த பிரச்சனைக்கான ஒரு பதில் வரும் சொல்லி உங்களை நம்பி அந்த குழந்தை சொல்லும் போது அது கேட்பதற்கு மிக கடினமான ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த குழந்தை சொல்லுவதை நம்ம பொறுமையா கேட்டு அந்த குழந்தை சொல்றது எல்லாவற்றையும் நம்ம நம்பணும். 2வது அந்த குழந்தையோட மனநிலையை நம்ம அமைதிப்படுத்துறதா இருக்கணும். 3வதாக தன் மதிப்பை இழக்காமல் வாழ்க்கையை தொடரக்கூடியதான அந்த நம்பிக்கையை அந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்கணும். இது ஒன்னோட தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி முதலாவது. 3வதாக அந்த குழந்தைக்கு நம்பிக்கை தரக்கூடியதான வார்த்தைகளை நம்ம சொல்லணும். இப்படி ஒரு குழந்தை வந்து நம்மள்ட்ட சொல்லும் போது மறந்துடு அப்படின்னு சொல்லாம இதுல இருந்து மீண்டு வரது எப்படி, இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வரது எப்படின்றத அந்த நம்ம குழந்தைக்கு நம்ம சொல்லி தரணும். ஒரு குழந்தையில அந்த குழந்தைக்கு அந்த வழிக்கு நீங்க எப்படி பதிலளிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்துதான் அந்த குழந்தைய உடைச்சு அல்லது அந்த குழந்தைய உருவாக்குறதுக்கு அந்த குழந்தைக்குரியதான அந்த வழிக்கு சிகிச்சை அளித்திருக்கிற ஒரு நபராக அந்த இடத்துல நம்ம மாறுகிறோம். ஸோ குழந்தை நம்மகிட்ட வந்து சொல்லுது அப்படின்னா நம்ம என்னென்ன காரியங்களா செய்யணும் அப்படின்றத மட்டும் ஒரு சில நிமிடங்கள் நம்ம பார்க்கலாம். முதலாவது அந்த குழந்தை சொல்றத நம்ம நம்பணும். அந்த குழந்தைய தேவையில்லாம சந்தேகப்படக்கூடாது. இது உண்மையா இருக்குமோ, இது நடந்திருக்கலாமா, நடந்ததுக்கு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை நம்மளை பார்த்து சொல்லும் போது நம்ம நம்பி சொல்லும் போது அந்த குழந்தைய சந்தேகப்படாம அந்த குழந்தைய முதல்ல நம்பணும். 2வது அந்த குழந்தை வந்து சொல்லும் போது நம்மளோட அசாட்டத்தனத்தினால நம்ம கோபப்பட்டு அந்த குழந்தைய வெறுத்து ஒதுக்கிடாம பொறுமையா அமைதியா அந்த குழந்தை சொல்றத நம்ம கேட்கணும். 3வது அந்த தவறு இது ஒன்னாலதான் வந்துச்சுன்னு சொல்லி அந்த குழந்தை மேல அந்த தவறை சுமத்தாம அந்த குழந்தைக்கு முதலாவது நம்ம அரவணைச்சு ஒரு பரிவோடு ஒரு பாதுகாப்பை நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும். 4வது இப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம கேள்விப்படும் போது சட்ட நடவடிக்கைகள் நம்ம எடுக்கணும். அதை மறைச்சு ஐயோ இதை வெளியே சொல்லிட்டா குடும்ப கௌரவம் போச்சு, குழந்தையோட அவமானம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதை பெருசா நினைக்காம அதை மறைச்சு வைக்காம சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு நம்ம முன்னாடி போகணும். அடுத்து ஒரு குழந்தை சொல்லுதுன்னா அந்த நேரத்துல நம்ம மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டோம், இல்ல அந்த குழந்தை சொல்றத முழு கவனத்தை செலுத்தாம வேற இதுலயும் கவனம் செலுத்தாம இருக்க முழு கவனத்தையும் அந்த குழந்தை சொல்றதுல மாத்திரம் நம்ம செலுத்துறவர்களா இருக்கணும். அடுத்து கேள்வி கேட்கும் போது அந்த குழந்தைக்கு வழிகாட்டுகிற நெறிமுறைகளையும் நம்ம அந்த குழந்தைக்கு சொல்லுகிறவர்களா
பயன்படுத்துறவர்களா இருக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன கேள்விகள் கேட்கலாம்னா, நீ இப்போது பாதுகாப்பாக உணர்கிறாயா? யாராவது உன்னை பயப்பட செய்தார்களா? யாராவது உனக்கு பிடிக்காம ஏதாவது செய்திருக்கிறார்களா என்று அந்த குழந்தைக்கு நம்ம ஒரு கம்ஃபர்டான கேள்வி கேட்கும் போது அந்த குழந்தை நம்மளை நம்பி முழுசா அந்த காரியத்தை சொல்லும். ஸோ இதன் மூலயமா அந்த குழந்தைய நம்ம கம்ஃபர்ட் பண்ணலாம். அந்த குழந்தைகிட்ட முழுமையான காரணங்களை நம்ம பெற்றுக்கொண்டு அதற்கான சட்ட நடவடிக்கைகளை நம்ம எடுக்கலாம். ஸோ கடைசியாக, தோல்வியடைந்த மனிதனை சரி செய்வதை விட ஒரு குழந்தையை சீராக்குவது எளிது. தோல்வியடைந்த மனிதனை சரி செய்வதை விட ஒரு குழந்தையை சீராக உருவாக்குவது என்ற மொழிக்கேற்ப ஒரு குழந்தை உங்களை நம்பி சொல்லும் போது இந்த முறைகளை கடைபிடித்து அந்த குழந்தையின் வாழ்வை மேம்படுத்த, அந்த குழந்தையின் எதிர்காலத்தை சீர்படுத்த உதவுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.